தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அண்மை செய்தி. கலாநிதி, தயாநிதி, அன்புக்கரசி மூவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளனர். முடிவுக்கு வருகிறதா மாறன் சகோதரர்கள் பிரச்சினை என்ற கேள்வி எழுகிறது. காரணம், மாறன் சகோதரர்கள் ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் செல்ல மு.க. ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சொத்து பிரச்சினையில் கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த விவகாரம் பேசுபொருளானது. இதனைத் தொடர்ந்து மாறன் சகோதரர்கள் ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் செல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தம்பி தயாநிதிக்கு கூடுதல் பங்கை தர அண்ணன் கலாநிதி ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தம்பி தயாநிதிக்கு கூடுதல் பங்கை தர அண்ணன் கலாநிதி ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக சொத்து பிரச்சினையில் கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அது தொடர்பான செய்தியையும் நாம் ஒளிபரப்பியிருந்தோம். தற்போது முடிவுக்கு வருகிறதா இந்த பிரச்சினை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதேபோல கருணாநிதி பாணியில் ஸ்டாலினும் செயல்படுகிறாரா என்ற கோணத்திலும் இதனை அணுக வேண்டியுள்ளது. முதல்வர் சமரசத்தையொட்டி மாறன் சகோதரர்களிடையே மீண்டும் இணக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மாறன் சகோதரர்கள் ஒற்றுமையாக இணக்கமாக செல்ல முதலமைச்சர் அறிவுரை வழங்கியதை தொடர்ந்து அவர்களுக்கு இடையிலான பிரச்சினை முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முதல்வரின் சமரசத்தையொட்டி மாறன் சகோதரர்களிடையே உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக சொத்து பிரச்சினையில் கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இருவருக்கும் இடையிலான அந்த பிரச்சினை வெளிவந்தது. அது தொடர்பான சில ஆவணங்களும் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாறன் சகோதரர்கள் ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் செல்ல அறிவுரை வழங்கியதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு இடையிலான பிரச்சினை முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், என்ன நடந்தது மாறன் சகோதரர்கள் விவகாரத்தில்? முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான அவருடைய சகோதரர் கலாநிதி மாறனுக்காக சொத்து பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து பேசலாம் செய்தியாளர் முருகேசனோடு. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருவருக்கும் இடையிலான அந்த பிரச்சினை தற்போது முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கலாநிதி, தயாநிதி, அன்புக்கரசி மூவரும் ஸ்டாலினுடன் சந்தித்திருக்கிறார்கள். ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் செல்ல ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சன் குழும தலைவர் கலாநிதி மாறன் மற்றும் அவருடைய சகோதரரும் மக்களவை உறுப்பினருமான தயாநிதி மாறன் இடையிலான சொத்து பிரச்சினை சுமூக முடிவை எட்டியிருப்பதாக தெரிகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக மேற்கொண்ட சமரச முயற்சியின் அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் இணக்கமான முடிவை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக சொத்து பிரச்சினையில் கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அது தொடர்பான செய்தியையும் நாம் ஒளிபரப்பியிருந்தோம். அது தொடர்பான சில ஆவணங்களையும் நாம் பார்த்திருந்தோம். இப்படியான சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதில் தலையிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் கருணாநிதியின் பாணியில் ஸ்டாலின் செயல்படுகிறாரா என்ற கேள்வியும் நமக்கு எழுகிறது. தற்போது இவர் உள்ளே வந்து சமரசம் செய்ததையொட்டி மாறன் சகோதரர்களிடையே சுமூகம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தற்போதைய நிலையில என்ன நடந்தது மாறன் சகோதரர்கள் விவகாரத்தில்? வேதவழி, முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான தயாநிதி மாறன் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் கலாநிதி மாறனுக்கிடையே சொத்து பகிர்வு தொடர்பாக முரண்பாடு இருந்தன. இந்த சூழலில்தான் தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் தயாநிதி மாறன். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார்.
இதற்கெல்லாம் ஒரு சிறிய அறிவிப்பை வந்து கலாநிதி வெளியிட்டார். இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, இதனால் எந்த ஒரு பங்கு சந்தையில் பிரச்சனை ஏற்படாது அப்படின்றத ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சனை தமிழக முதல்வர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை மிக பூதாகமாக கொண்டு செல்லக்கூடும். குறிப்பாக வட இந்திய நிறுவனங்களும் இதை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வந்து திமுக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பிரச்சாரமாக கையாளுவதால் வந்து வரக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் இதனையெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு அனைவரும் சொல்லியிருந்தார்கள். இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அவருக்கு தயநியமனம் அழைத்து பேசியிருந்தார். இந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் வெளிப்படையாக யாரிடம் பேச வேண்டாம் என்று கூறிய தொடர்ந்து அவர் வந்து பொது நிகழ்ச்சியிலும் மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் கூட பங்கேற்காத முடியாமல் வீட்டிலேயே இருந்தார். ஊடகத்தின் மத்தியிலிருந்து அவர்களுடைய இந்த செய்தி தொடர்பாக எதுவும் பேசக்கூடாது என்பதற்காக அவர் பொது நிகழ்ச்சி கூட பங்கேற்கவில்லை, கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இந்த சூழலில் முக்கிய மத்தியஸ்தராக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம் அவர்களுடைய மத்தியஸ்தம் பேரில் இருவரையும் பேசி சமரசம் பேச்சுவார்த்தை டெல்லியிலிருந்தும் வழக்கறிஞர்கள் வந்திருந்தார்கள். இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி முக்கியமாக தயாநிதி மாறன் கேட்ட பங்கை விட கூடுதலாகவே வந்து கலாநிதி மாறன் கொடுக்க முன் வந்திருப்பதால் வந்து இந்த பிரச்சனை ஒரு சுமூக தீர்வு கண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் கலைஞர் அவர்கள் இருந்தபோது இதே போன்று குடும்ப பிரச்சனை வந்த போது கண்கள் இனித்தன இதயம் பலித்தன அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து கலாநிதி மாறன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தீர்த்து வைத்தார். அந்த இடத்தில் தற்போது மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து சித்தரஞ்சன் சாலையில் அழைத்து அவர்களை சமரச பேச்சு நடத்தியிருக்கிறார். எனவே இது வந்து திமுக மத்தியில் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேறவில்லை. மாறன் சகோதரர்கள் மற்றும் திமுக, மாறன் சகோதரர்கள் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவர்களுக்கு இடையிலான உறவு எத்தகையது? கலாநிதி மாறன் என்பவர் வந்து தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் வந்து முரசொலி மாறனுடைய மகன் இருவரும் வந்து இவர் குறிப்பாக கருணாநிதியுடைய சகோதரியின் மகன் என்பதால் வந்து இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து முரசொலி மாறனுக்கு வந்து தன்னுடைய சகோதரின் மருமகன் என்பதால் வந்து அவர் கொடுக்கப்பட்ட அடிப்படையில் அவருடைய அடிப்படையில் வந்து கலாநிதி மாறனுக்கு வந்து தன் குடும்பத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்தார். தயாநிதி மாறன் முரசொலி மாறன் வார்ஷிக் அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து எம்பி பதவி தொடர்ந்து வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் வந்து குடும்ப பிரச்சனை ஏற்கனவே வந்து சன் டிவி தொடங்கப்பட்ட போது வந்து கலைஞர் குடும்பத்தில் வந்து அதனுடைய பங்குதாரராக இருந்தார்கள். தயாளமால வந்து பங்குதாரர் இருந்தார். எனவே வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய பூதாரணம் அப்போதைய காலகட்டத்தில் உருவான சூழ்நிலையில் தான் வந்து தயாநிதி மாறன் வந்து இந்த பிரச்சனை பெருசாக அழகிரியும் இந்த பிரச்சனை கையில் எடுத்து முன் வந்தார். எனவே குடும்பத்தில் மிகப்பெரிய வந்து பிரிவினை ஏற்படக்கூடாதுக்காக அப்போது கலைஞர் அவர்கள் வந்து கோபாலபுரத்துக்கு அழைத்து இவர்களை இருவாள் அனைத்தையும் சமரச பேச்சுவார்த்தை கண்கள் இனித்தன இதயம் பணித்தன என்ற கருத்தை முன்வைக்க கூறினார். அந்த அடிப்படையில் தற்போது இந்த குடும்ப பிரச்சனை மிகவும் உதாரணமாகக்கூடாது. வரக்கூடிய தேர்தலில் குறிப்பாக 2000 சட்டமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து எதிர்க்கட்சிகளும் வட இந்தியர்களும் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடாது, பேசப்படாயிடக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்வு கண்டுள்ளார். வேறவழி தன்னுடைய சகோதரரான கலாநிதிக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பிய தயாநிதி அடுக்கடுக்கான முறைகேட்டு குற்றச்சாட்டுகளையும் கலாநிதி மேல முன்வச்சிருந்தார் இல்லையா? அது மணி கண்ட்ரோலும் வெளியிட்டிருந்தது, புதிய தலைமுறையும் அதை செய்தியாக வெளியிட்டிருந்தது. அந்த விஷயத்தை நினைவு கூற முடியுமா முருகேசன்? அதாவது தன்னுடைய சொத்தில் வந்து ஏற்கனவே தன்னுடைய தந்தை காலத்தில் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்தில் வந்து அனைத்தையுமே தான் சகோதரர் வந்து எடுத்துக்கொண்டு விட்டார், எனக்காக பங்கு தொகை வந்து மிகவும் குறைவாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதனால் தன் குடும்பத்திற்கான பங்கு சந்தையில் வந்து சரிவு ஏற்பட்டது. இதற்கெல்லாம் ஒரே சிறிய பதிலாக இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்ற ஒரு அறிவிப்பை வந்து தயாநிதி தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பிலும் வழக்கறிஞர் தரப்பில் அதாவது டெல்லியிலிருந்து கலாநிதி மாறனுக்கும் அதே போன்று சென்னையிலிருந்து தயாநிதி மாறன் முக்கிய வழக்கறிஞர்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரச்சனை பெரிதாகிவிடக் கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு தயாநிதி மாறன் அழைத்து பேசினார். அதனைத் தொடர்ந்து முக்கிய மத்தியஸ்தராக இந்து இரண்டாம் மூத்த பத்திரிகை அவரை அழைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் குறிப்பிட்டார். அதனிடத்தில் தயாநிதி மாறன் அழைத்து பேசி உங்களுக்கு என்னென்ன பங்கு வேண்டும் அப்படின்றத கேட்டு குறிப்பாக சுமங்கலியிலும் தினகரனிலும் தனக்கு பங்கு வேண்டும் என்ற கருத்தை வந்து தயாநிதி முன்வைத்தார். ஆனால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் நான் குறிப்பிட்ட பங்கு தொகையை விட கூடுதலாக இப்போது நான் கொடுக்க முன் வந்திருக்கிறேன் அப்படின்ற கருத்தை வந்து கலாநிதி கூறியதால் இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. மாறன் சகோதரர்களுக்கு இடையிலான சுமூக உடன்பாடு என்பதை தாண்டி கருணாநிதியின் பாணியில் திரு மு.க. ஸ்டாலின் செயல்படுகிறாரா என்ற கேள்வியையும் இது எழுப்பியிருக்கிறது. கருணாநிதி அவருடைய காலகட்டத்தில் எது மாதிரியான விஷயங்களை எவ்வாறு கையாண்டார் என்பது குறித்து நினைவு கூர்ந்து சொல்ல முடியுமா?
கடந்த காலங்களில் சன் டிவி வந்து அண்ணா அறிவத்தில் இருந்தபோது அப்போது பங்கு பிரச்சனை ஏற்பட்டது. குறிப்பாக அப்போது அவருடைய கருணாநிதி மூத்த மகன் அழகிரி வந்து பிரச்சனையை கிளப்பினார். இதனால் வந்து இரு தரப்பிலும் பிரிவினை ஏற்பட்டது. தன்னுடைய தாயாரின் பங்குகளும் தன்னுடைய பங்குகளும் தனக்கு வேண்டும் என்று பிரிவினை ஏற்பட்ட போது, பங்கு பிரச்சனை ஏற்பட்ட போது தங்களுக்கு குடும்பத்திற்கு மிகவும் குறைவாகவே வந்து சன் குடும்பத்தில் கலாநிதி கொடுத்து விட்டார் என்ற பிரச்சனை புரிந்து இருவரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த பிரச்சனை இந்த நீடித்தால் வந்து கட்சிக்கும் குடும்பத்துக்கும் நல்லதல்ல என்ற கருத்தை முன்வைத்து கருணாநிதி அவர்கள் நேரடியாக தலையிட்டு இரு தரப்பிலும் கலாநிதி மாறன் தயாநிதி மாறியும் அதே போன்று அழகிரி முக அழகிரி ஸ்டாலின் ஆகியோரையும் 20 உட்கார்ந்து பேச வைத்து இந்த பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனையை தீர்வு கொண்டு அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கண்கள் இனித்தன இவர்கள் இந்த எங்களுடைய குடும்ப பிரச்சனை தீர்ந்த போது எங்களுடைய மனநிலை வந்து கண்கள் இனித்தன இதயம் பணித்தன என்ற வார்த்தையை தான் வந்து அப்போது கருணாநிதி அவர்கள் வந்து பத்திரிகை மத்தியில் கருத்து தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தற்போதும் இது போன்ற பிரச்சனை உருவாகிவிடக்கூடாது, நீண்ட காலமாக தொடர்ந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் இது கட்சிக்கும் ஆபத்து ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் வந்து குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். கலைஞரை போன்று தானும் இந்த முன்னெடுத்து இந்த இரு தரப்பிலும் சகோதரர்கள் மத்தியில் எந்த ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பிரச்சனையை வந்து முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து பேசி முக்கிய மத்தியஸ்தராக இந்தி என்றாம் அவரை அழைத்து பேசி அவர்கள் மூலமாக இந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. கண்டவல்லி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம் இவர்களை தாண்டி வேறு யாருடைய தலையீடெல்லாம் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது? முருகேசன், இந்த பிரச்சனை எழும்போது வந்து முக்கியமாக வந்து இந்த பிரச்சனையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் வந்து திக தலைவர் வீரமணி அவர்கள் தான். இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இதோடு விட்டுவிடக்கூடாது, அவருடைய சகோதரர் பிரச்சனை என்பதற்காக நீங்கள் விட்டுவிடக்கூடாது. குறிப்பாக இது கட்சிக்கு ஆபத்து ஏற்படக்கூடும், குடும்பத்திற்கும் ஆபத்து ஏற்படும். எனவே வந்து நீங்கள் தலையிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒரு தீர்வு கோரும். வரக்கூடிய தேர்தலில் இதனால் வந்து கட்சிக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்ற கருத்தை வந்து வீரமணி எடுத்து கூறியிருக்கார். அதன் அடிப்படையில் முதலமைச்சரும் தீவிர யோசித்து அவர் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தன் தந்தை வழியில் தானும் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இதற்கு சரியாக யார் இருப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அப்போது இந்துராம் தன்னுடைய வாக்கின் நண்பரான இந்துராமை அழைத்து பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் இந்த பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அது தோல்வியடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பதுதான் வந்து தன்னுடைய தம்பிக்காக கலாநிதி கூடுதலான பங்குகளை ஏற்கனவே தான் குறிப்பிட்ட பங்கு தொகையை விட கூடுதலாக கொடுக்க முன் வந்திருப்பதாகவும் அதனை ஏற்றுக்கொண்டு கலாநிதி மாறன் விட்டுக் கொடுத்திருப்பதாக தன்னுடைய வழக்கை வாபஸ் பெறுவதற்கான சூழலும் உருவாக்கி இருக்கிறது என்ற கருத்தை தெரிவிக்கிறார்கள். வேறவழி, மாறன் சகோதரர்கள் அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை எப்படி திமுக அதன் அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது? முருகேசன், குறிப்பாக தயாநிதி மாறன் மத்திய அமைச்சர் திமுக மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். அதே போன்று தற்போது திமுக எம்பியாக இருந்து வருகிறார். சன் டிவி என்றாலே வந்து அது திமுகவுக்கு ஆதரவான ஒரு கட்சி சேனல் தான் அப்படின்ற ஒரு கருத்தையும் அனைவரும் பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் குடும்ப உறுப்பினர் சொந்தம் அப்படின்றத தாண்டி வந்து அனைவருமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தயாநிதி மாறன் அவர்கள் வந்து முக்கிய பொறுப்பில் கட்சியில் இருந்து வருகிறார். எனவே வந்து இந்த குடும்ப உறவுகள் விட்டு பிரிந்துவிடக்கூடாது. இதற்கு ஏற்படைய பாதிப்பு வந்து கட்சிக்கும் இப்ப ஏற்படும். எனவே வந்து சன் குழுமம் என்றாலே வந்து அது கருணாநிதி குடும்பத்தை தான் சேரும் அப்படின்ற ஒரு கருத்து அனைவரும் தரப்பு பார்க்கப்படுகிறது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல வட இந்திய அளவிலும் வந்து இந்த பிரச்சனை எழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே வந்து இந்த பிரச்சனை கட்சிக்கு தான் அதிக பாதிப்பு, குடும்பத்தில் உள்ள பிரிவு காட்டிலும் கட்சிக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே வந்து சகோதரர்கள் இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இதனால் வந்து கட்சிக்கும் களங்கம் ஏற்படுவதையும் தடுக்க முடியும் வரக்கூடிய தேர்தலில் அப்படின்றதை கருத்தில் கொண்டுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு வந்திருக்கிறார்கள். வேறவில்லை, இந்த பேச்சுவார்த்தை என்பது எத்தனை நாட்களாக அல்லது எத்தனை கட்டங்களாக நடைபெற்றன? எப்படி முடிவுக்கு வந்தது இந்த பிரச்சனை? பேச்சுவார்த்தை 2 கட்டங்கள் தான். முதல் கட்டமாக இவர்கள் இந்து என்றாம் தயாநிதி அழைத்து பேசியிருக்கிறார். அப்போது அவர் சில கருத்துக்களை முன்வைக்க, குறிப்பாக தனக்கு வந்து தினகரன் நாளிதழ் உரிமம் வேண்டும், அதே போன்று சுமங்கலியிலும் பங்கு வேண்டும், இதெல்லாம் என்னிடமே ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை குறித்தார். இதனை ஏற்க மறுத்த கலாநிதி மாறன் பேச்சுவார்த்தை தொய்வடைந்த நிலையில் மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்த போது நான் வந்து ஏற்கனவே அவருக்கு இந்த பங்கு வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட பங்கு தொகையை விட கூடுதலாக கொடுக்க முன்வருகிறேன், சுமங்கலி தினகரன் எல்லாம் நானே பார்த்துக் கொள்கிறேன், ஆனால் நான் அவர்கள் கேட்ட பங்கு தொகையை விட கூடுதலாக இன்னும் கொடுக்க முன்வருகிறேன் என்று தன்னுடைய தாராள மனத்தை காட்டியிருக்கார். அதே போன்று அவருடைய தங்கைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் கூட வந்து கலாநிதி மாறன் அவருடைய மகள் காவ்யாவுக்கு வந்து ஒரு வீடு கட்டி வருகிறார். எனவே வந்து தங்கைக்கான நிலத்தை தான் வந்து வீடு கட்டி வைத்திருப்பதால் அதற்கான தொகையும் அவர் எதிர்பார்த்தை விட சொத்து மதிப்பை விட கூடுதலாகவே வந்து அவருடைய தங்கைக்கும் வந்து அந்த மதிப்பு தொகை அதிகமாக கொடுத்து விட்டு கடந்த 6ஆம் தேதி அவர்கள் அன்று தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அவர் தங்கை அங்கேயரசி 3 பேருமே சேர்ந்து
சித்தரஞ்சன் சாலையில முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று பேசியிருக்கார்கள். அனைவருமே ஒருவருக்கு கை கொடுத்து கட்டியணைத்து சந்தோஷமாக இருங்கள் என்று முதலமைச்சர் தரப்பில் கூறப்பட்டது. அனைவருமே அந்த சந்தோஷமான தருணத்தையும் அன்று இருந்திருக்கிறார்கள். வேதவழி. சன் குழும தலைவர் கலாநிதி மாறன் மற்றும் அவருடைய சகோதரரும் மக்களவை உறுப்பினருமான தயாநிதி மாறன் இடையிலான சொத்து பிரச்சினை சுமூக முடிவை எட்டியிருப்பதாக தெரிகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக மேற்கொண்ட சமரச முயற்சியின் அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் இணக்கமான முடிவை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. முன்னாள் மத்திய அமைச்சரும் கலைஞர் மு. கருணாநிதியின் சகோதரி மகனுமாகிய முரசொலி மாறனுடைய மகன்களான கலாநிதி மற்றும் தயாநிதி இடையே சொத்து பகிர்வு தொடர்பா முரண்பாடுகள் இருந்து வந்துச்சு. இந்த நிலையில தான் தன்னுடைய சகோதரரான கலாநிதிக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பிய தயாநிதி அடுக்கடுக்கான முறைகேட்டு குற்றச்சாட்டுகளை கலாநிதி மேல முன்வச்சிருந்தார். இதற்கு பதிலா ஒரு சின்ன அறிவிப்பை வெளியிட்ட கலாநிதி இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. தென்னகத்தோட மிகப்பெரிய ஊடக குழுமமான சன் குழுமத்தை முன்வச்சு உருவான இந்த சகோதர சண்டை கார்ப்பரேட் உலகத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை ஆள்ற திமுகவிலையும் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்குச்சு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையில ஆளும் திமுகவுக்கு எதிரான அஸ்திரங்கள்ல ஒன்றாக எதிர்க்கட்சிகளால இது பயன்படுத்தப்படலாம். தவிர சன் குழுமத்துக்கு எதிரான வட இந்திய நிறுவனங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற அச்சமும் திமுகவினர் மத்தியில உருவாச்சு. இந்த சூழல்ல தான் தன்னுடைய குடும்பம் சார்ந்த இந்த பிரச்சனைய நேரடி தலையீட்டின் கீழே தீர்த்து வச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மணி கண்ட்ரோல் வெளியிட்டிருக்க செய்தியின்படி சமீபத்துல மாறன் குடும்பத்தினரை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சு பேசியிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சகோதரர்கள் இணக்கமா செல்லுமாறும் அதுவே நிறுவனத்துக்கும் குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னும் முதலமைச்சர் பேசியிருக்காரு. தயாநிதி தரப்பு கவலைகளை கலாநிதி கிட்ட பகிர்ந்து கொண்ட அவரு கலாநிதி தரப்பு நியாயங்களையும் தயாநிதி கிட்ட எடுத்து சொல்லி இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது. இது தவிர மூத்த பத்திரிகையாளரும் முதலமைச்சரோட நண்பருமாகிய என்ரா மூலமாகவும் மத்தியஸ்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில தயாநிதி மாறன் சன் குழுமத்தோட தினகரன் அல்லது சுமங்கலி நிறுவனத்தை தனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு கோரியிருக்காரு. ஆனா கலாநிதி மாறன் இதனை ஏற்க மறுத்ததால பேச்சுவார்த்தை தடப்பட்டுச்சு அப்படின்னும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில கூடுதல் பங்குகளை வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டுச்சாகவும் சொல்லப்படுது. இது பத்தி சம்பந்தப்பட்ட தரப்பினர்கிட்ட கருத்துக்களை பெறுவதற்காக புதிய தலைமுறை அவங்க கிட்ட பேச முயற்சி செஞ்சது. ஆனா அவங்க கிட்ட பேச முடியல. குடும்பத்துல மூத்தவர் அப்படின்ற அடிப்படையில முதலமைச்சர் மேற்கொண்ட இந்த முயற்சியை மாறன் சகோதரர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் திமுகவினருக்கு ஒரு ஆசுவாசத்தை உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில தம்பிக்கு கூடுதல் பங்குகளை அண்ணன் ஒதுக்குறாரா அப்படின்ற கேள்வியோட ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் பின்பற்றிய அந்த பாணியவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பின்பற்றுகிறாரா என்பதையும் இந்த விஷயம் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குடும்பத்துல மூத்தவர் அப்படின்றதன் அடிப்படையில முதலமைச்சர் இந்த சமரச முயற்சியில ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.